சமூக மாற்றம் நடந்திருக்குன்னா, டேட்டிங் பண்றது சாதாரணமான விஷயம் ஆயிடுச்சு. டேட்டிங் ஆப்ஸ் நெறைய வந்துருச்சு. பாலியல் ரீதியா கலவு உறவுல ஈடுபடுறது இயல்பானது. அத தடுக்கலாம் வேண்டாம். மனித நடவடிக்கையில சாதாரணமானது தானேன்ற மாரி யங்ஸ்டர்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இப்ப நெறைய பேரு ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் வச்சுக்கிறது சகஜமா வச்சிருக்காங்க. அப்போ அது இப்ப அது பாதுகாப்போட செய்யணுன்ற அது அவங்களுக்கு தெரியுதான்னு டவுட்ஃபுல்லா ம். இருக்கு. அவங்க எப்படி நெனைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் என்ன நெனைக்கிறாங்கன்னா, எனக்கு பிரெக்னன்சி வேண்டாம். அதுக்காக காண்டம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி மட்டும் தான் யோசிக்கிறாங்களே தவிர, பால்வினை நோய்கள்லேருந்து தடுக்கிறதுக்காக தான் நானூரை பயன்படுத்துறாங்கன்ற பத்தின விழிப்புணர்வு, அந்த லிங்க் அவங்க பிரெயின்ல இருக்குதான்றது எனக்கே டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. நான் சந்திக்கிற இளைஞர்கள் எல்லாம் ஆணுறைன்றது பிரெக்னன்சிக்கானதுன்னு மட்டும் தான் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் நாங்க நெறைய செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னா அப்படின்னு ஃபுல்லா அதுக்கு ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு. அத பத்தின பெரிய விழிப்புணர்வு ஒரு பக்கம் அந்த பாலியல் சுதந்திரம் வந்துருச்சு. களவியல் ரீதியா அவங்க சுதந்திரமா அது என்ன கல்யாணத்துக்குள்ள தான் செக்ஸ் இருக்கணுமா? கல்யாணத்துக்கு வெளியில இருக்கக்கூடாதா? அப்படின்ற கேள்விலாம் நல்ல தெளிவா தான் கேட்கறாங்க. ஆனா அதற்குண்டான எச்சரிக்கை உணர்வு, அதற்குண்டான விவரங்கள்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வைல்டு லிபரேட்டட் மைண்டா அவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த மாரி பிரச்சனைகள் இப்ப வந்துருச்சு. அது ரொம்ப பரவிடாம, மற்ற மாநிலங்களுக்கு பரவிடாம, இப்பயே நம்ம அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். இல்ல பெங்களூருன்றது ரொம்ப கேளிக்கை அதிகமா இருக்கிற நகரம் அது. இப்ப அங்க அது இந்த நம்ம ஒரு கிளப்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கும். மெல்டிங் பாட் ஆயிடுச்சு. எல்லா ஊர்க்காரங்களும் அங்க வராங்க. அனானிமஸ் செக்ஸ் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. டேட்டிங் கல்ச்சர் ரொம்ப நெறைய ஆப்ஸ் வந்துருச்சு. நெறைய பேரு சந்திச்சு ஒன் நைட் ஸ்டாண்ட் அப்படிலாம் அவங்க ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. அதுல ஹெச்ஐவி பரவுதுன்றது இப்ப தான் அவங்களுக்கு விழிப்புணர்வு வரும்னு நெனைக்கிறேன். இல்ல அந்த டேட்டிங் ஆப்ஸ்ல கூட எச்சரிக்கையா இருக்கணும்ன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நெறைய பேருக்கு தெரியல சார். இப்ப என்ன உண்மையிலே இளைஞர்கள் என்ன நெனைக்கிறாங்கன்னா, எப்படி நம்ம சொல்றோமோ, அந்த மாரி இந்தியா மிக முன்னேறிய நாடு, சுதந்திரமான நாடு. இங்க ஆணுக்கும், பெண்ணுக்கும் பாதுகாப்பு இருக்கு. அப்படியே சும்மா ஜிஹெச்சுக்கு போனா நம்மள நல்லா வைத்தியம் பண்ணி அனுப்புவாங்கன்ற மாரிலாம் ஒரு பிரமையில அவங்க இருக்கிறாங்க. நிஜ வாழ்க்கை அப்படி இல்ல. இந்தியான்றது கற்பனை இந்தியா. நமக்கு பேப்பர்ல இருக்கிற இந்தியா வேற, நடைமுறையில இருக்கிற இந்தியா வேற இல்ல. 2, 3 இந்தியா இருக்குது இங்க. அது மாரி அவங்க இளைஞர்களா இருக்கிறதுனால, எல்லாம் ஐடியலிஸ்டிக்கா எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த பெர்ஃபெக்ஷன் ஒரு பிரமையில இருக்கு, கற்பனையில இருக்குன்றதுனால, நான் பாதுகாப்பா தான் இருப்பேன். எனக்கு என்ன நடந்தது? எனக்கு ஒண்ணும் நடக்காது. எனக்கு தெரியும் எல்லாம். நானே பார்த்துப்பேன். எப்படி எது பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க நெனைக்கிறாங்க. பட் ரியாலிட்டி திடீர்னு கடிக்கும்போது அது பயங்கரமா கடிக்குது.